அப்புறம் பிரதர்ன்றதை ப்ரோன்ட்டிங்க இல்லையா? ம். அப்பாவை அப்புங்களை, அம்மாவை அம்முங்களை. இன்னும் அதை மாற்றலையா? காலப்போக்கில் மாறும். மாறும். மாற்றுங்கய்யா. கமல் அண்ணா அதுதான் சொன்னார். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு கிறுக்கு இருக்குது பாஸ்கர். அது இல்லைன்னா நீ நடிகனாவே ஆக முடியாது. அது எப்போ எக்ஸிட் ஆகி போகுதோ அப்போ தான் டேஞ்சர் அப்படின்னாரு. காலத்தில் வந்து டப்பிங் தேட்டரையே குடியேறதுக்கு 96 மணி நேரம்லாம் கண்ணு முடிச்சு டப்பிங் பேசியிருக்கேன். அப்புறம் 4வது நாள் ஸ்கூட்டரில் வீடு போகும்போது கண்ணு தெரியல. அது வேறு தூக்கம் சொக்கி அடிக்குது. அந்த மாதிரிலாம் போய் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு நாள் உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அவரும் இல்லையே, அவர் ஒரு ஆண் அப்படிங்கிறதே மறந்து நான் உண்மையிலேயே லவ் பண்ணேன் அவரை. போய் பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பிருந்தாவனம் ஷூட்டிங்கில் பார்த்தேன். எப்படி தம்பி நீ வந்து பையன் இறந்ததுக்கப்புறமும் தாங்கிக்கிட்டு இவ்வளோ இதுவாக எல்லாத்தையும் சிரித்து பேசி என்ன பண்ணுறது பாஸ்கர், வாழ்ந்து தானே ஆகணும் அப்படின்னாப்புல. அந்த ஒரு வார்த்தையில் எவ்வளோ வேதனை இருக்குது பாருங்கள். சார் எமோஷ்னலாக நிறைய விஷயம் ஆக்சுவலாக பேசிட்டீங்க. ஆனால் உங்களோட ஃபன் சைடு அப்படின்றது டோட்டலாக வேறு சார். டு த கோர் செம்மையாக சிரிக்க வச்சுருவீங்க. நீங்கள் உங்கள் டைலாக் உச்சரிப்பிலே பயங்கரமாக சிரிப்பு வந்துடும். அதுவும் குறிப்பாக எனக்கு ஸ்டார்டிங்கில் ரொம்ப பிடிச்ச ஒரு காமெடி சீன் அப்படின்னா குரு நாள் படத்தில். அது ஐயா செல்வா தான் டைரக்டர். இந்த மாதிரி நானே அப்படின்னு தான் கூடுவார். ரைட், ஓகே. அதில் தான் தம்பி விவேக் ஒரு நல்ல தம்பி. அவர் எப்போயிலேருந்துனாக்க அவரும் என்னுடைய பிரதரும் வந்து செக்ரட்டேரியட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் வந்தார், நடிக்கிறதுக்கு வந்தார். அப்போயிலேருந்து பழக்கம். பாஸ்கர் வாமான்னு கூடுவார். நானும் தம்பி வா தம்பின்னு கூடுவோம். ரொம்ப அதில் ஒரு லேடி வேஷம் அவ்வளோ அழகாக இருப்பாப்புல அந்த வேஷத்தில். ஒரு நாள் உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அவரும் இல்லையே, அவர் ஒரு ஆண் அப்படிங்கிறதே மறந்து நான் உண்மையிலேயே லவ் பண்ணேன் அவரை. அதில் இதை பாரு லவ் பண்ணிக்கிட்டு தெரியுது அப்படின்லாம் சொல்லியிருந்தாப்புல. அந்த மாதிரி ஒரு நிறைய படங்கள் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான ரோல் அப்படின்னாக்க வந்து இது பாஸ்கர் தான் பண்ணணும் அப்படின்னு என்னை கூப்பிட்டுருவாப்புல. ரொம்ப நல்ல டைப்பு. என்னமோ திடீர்னு பாருங்கள், இயற்கை காலம் நிறைய பேர் இப்படி இந்த கொரோனா வந்து நிறைய பேரை பறிச்சுக்கிட்டு போச்சு. என்னமோ அது என்ன சொல்கிறது போங்க. இல்லை அதாவது இன்று செத்த பணத்திற்கு இனிச்சாம் பணங்கள் என்று கத்தும் கணக்கென்ன கான் கைலாயபுரி காலத்து என்ற மாதிரி தான். இன்றைக்கி இறந்து போனவங்கள்ட்ட நாளைக்கு சாக போகிறவங்களாம் நின்று கத்திக்கிட்டு இருக்கிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ரைட், வந்தார்கள், வாழ்ந்தார்கள், முடிந்தது, சென்றார்கள் அப்படிங்கிறது தான். சாதித்தார்கள், சென்றார்கள் அப்படிங்கிறத நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். குருவின் நாளில் அப்படி தான் அந்த இது ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த சீன்ஸ் எல்லாம் அது வந்து அந்த புதிய பறவை இதை வந்து அப்படியே இது பண்ணி எடுத்தது. அது பிரபுன்னா கூட கொஞ்சம் கோச்சிக்கிட்டார் என்கிட்ட. நீ என்ன பாஸ்கர் அப்பாவெல்லாம் போய் கிண்டல் பண்ணிக்கணும். நான் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தால் வேறு யாராவது பண்ணி ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருப்பாங்க. வேணும்னே அப்பா மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டுலாம் பண்ணியிருப்பாங்கன்னா எங்கள் அப்பாவை கிண்டல் பண்ணுறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. அதே சீனை வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். அப்பாவெல்லாம் கிண்டல் பண்ணுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாதுன்னா எப்படி நீங்கள் அப்பாவுக்கு இருப்பா, நான் உங்கள் அப்பாவை ஒன்றும் சொல்லலைப்பா, ஏன்ப்பா நீ கோவிச்சுக்கிறேன் எங்கள் அப்பா கேரக்டரை நடிக்கிறதுக்கு வேறு யாராவது பண்ணி கிண்டல் பண்ணியிருந்தாங்கனாக்கா உங்களுக்கு ஓகேவா, அதை விடாமல் நான் தடுத்துருக்கேன் அப்படின்னு. கரெக்டுப்பா, சரிப்பா அப்படின்ட்டார். அந்த மாதிரி வந்து நீங்கள் நிறைய படங்கள் நீங்கள் எடுத்துக்கோங்களேன். அப்பா நடித்த படங்கள் எத்தனை படங்கள் தமிழில் புதுசாக இந்த காலத்தில் எடுக்கப்பட்டிருக்கு. இது இவர் தம்பி சிம்புதேவன் பண்ணியிருந்த ஒரு இந்த படம் இம்சேரசன் வந்து உத்தமபுத்திரன் அப்படின்னாங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் வேறு இதாகவும் படங்கள் புது கருத்தோடையும் வருது. பழைய படங்களை வந்து அப்படியே வந்து மாற்றியும் எடுக்கிறார்கள். அதனால் ஒன்றும் இது இல்லை, தப்பு இல்லை. பெரியவர்களை கிண்டல் செய்வதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. அதற்கான தகுதியும் நமக்கு இல்லை. தம்பி விவேக் வேறு ஞாபகப்படுத்திட்டீங்க இந்த நேரத்தில். அது ரொம்ப பாருங்கள், ஒரு சோகம். அவருடைய மகன் பிரசன்னா தவறி போயிட்டான். போய் பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பிருந்தாவனம் ஷூட்டிங்கில் பார்த்தேன். எப்படி தம்பி நீ வந்து பையன் இறந்ததுக்கப்புறமும் தாங்கிக்கிட்டு இவ்வளோ இதுவாக எல்லாத்தையும் சிரித்து பேசி என்ன பண்ணுறது பாஸ்கர், வாழ்ந்து தானே ஆகணும் அப்படின்னாப்புல. அந்த ஒரு வார்த்தையில் எவ்வளோ வேதனை இருக்குது பாருங்கள். தகப்பன் இருக்கும் பொழுது மகன் இறப்பதுங்கிறது ரொம்ப வேதனை. அதில் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க,
பாசத்தில் சிறந்தது யார், தசரதனா ராமனா அப்படிங்கும் பொழுது சொல்லுவாங்க ராமர் தான். கிடையாது சொல்லியிருந்தாங்க. ராமன் காட்டுக்கு போகணும் அப்படிங்கிறத கேள்விப்பட்டவுடனே தசரதனுக்கு உயிர் போயிடுச்சுடா. ஆனால் தசரதர் இறந்துட்டாருன்னு அதுக்கப்புறம் ராமர் இறக்கலையே அப்படின்லாம் சொல்லுவாங்க. ராமர் அவதாரம் அதனால் அப்படின்னு அதுக்கும் இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி தகப்பன் இருக்கின்ற பொழுது மகன் இறப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய வேதனை. அந்த மாதிரி அந்த வேதனையும் அனுபவிச்சுட்டு போயிட்டாப்புல விவேக். நல்லா இருக்கட்டும் ஆன்மா. சார் இப்போ அப்படியே உங்களோட டோட்டலாக ஃபன் சைடு அது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுலேயும் குறிப்பாக அந்த நீங்கள் பண்ண ஒரு விஷயத்த நாங்கள் அப்படியே பண்ணியிருக்கோம். ரெப்ளிகா பண்ணி என்னென்னா 6 கோடு போட்டுட்டு சிக்ஸ் பேக்கு அப்படி. ஸோ அந்த படத்தோட ஃபுல் காமெடியும் வேறு லெவல் சார். நீங்கள் வர டைம் எல்லா டைமும் சிரிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்கும். ஸோ அந்த காமெடி உருவான விதம் அதுதான் பாருங்கள். அவர் ஆர்ஆர் மனோகரனா அவர் என்னை கூப்பிட்டு அந்த இது பண்ணார். நானும் வச்சான் கருணாசம் பண்ணோம். அதுவும் ஒரு அருமையான ரோல். சினிமா வந்து நடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு இன்றைக்கும் எவ்வளோ பேர் அந்த ஆர்வத்தில் இருக்கிறாங்க. எனக்கு தெரிந்த ஒருவர் சார், காலையில் நீங்கள் 6 மணிக்கு பார்த்தா கூட எங்கேயா டீ கடைக்கு வரும்போது கூட மேக்கப்போடு தான் வருவார். யார் என்னன்றதெல்லாம் வேண்டாம், வந்து டீ சாப்பிட்றது, அந்த துடைக்கிறது இதெல்லாம் கூட என்னம்மா இப்படின்னு அப்படியே ஆயிட்டாங்க. கமல் அண்ணா அதுதான் சொன்னார், நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு கிறுக்கு இருக்குது பாஸ்கர், அது இல்லைன்னா நீ நடிகனாவே ஆக முடியாது, அது எப்போ எக்ஸிட் ஆகி போகுதோ அப்போ தான் டேஞ்சர் அப்படின்னாரு. அந்த உள்ளுக்குள்ளே ஒரு கிறுக்கு இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். அதை தானே பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடான்னு எழுதினாங்க. அது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் லைஃப்பில் இதெல்லாம் பார்த்து பார்த்து மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த படங்களில் போடுறது சார். ஏன்னா அந்த ஃபன் சைடுன்றது டோட்டலாக வர சார். இப்போ A1 படத்துலேயும் அப்படி தான் நீங்கள் அது என்னென்னா, தம்பி சந்தானத்துக்கு வந்து அவருடைய எல்லா படத்துலையும் நான் இருக்கணும், அண்ணன் இருக்கணும், அதில் அண்ணன் இருக்கணும் பாப்பில். சில படங்கள் மிஸ் ஆகி போச்சுன்னாக்கா அதுக்கு நான் தான் காரணம், வேறு எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு இருந்திருப்பேன், அதனால் வந்திருக்க முடியாது. சந்தானம் நானும் சேர்ந்துட்டாக்க அது ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு தம்பின்னு கூப்பிட்டு பழக்கம் இல்லையா, அதுலேருந்து அப்படியே நீங்கள் பாருங்கள், A1 எடுத்துக்கங்க, சபாபதி எடுத்துக்கங்க, அது மாதிரி வந்து மாசலாமணி எடுத்துக்கங்க, எல்லாத்துலேயும் அவர் ஆர்ஆர் மனோகரனா எங்களை எல்லாத்தையும் சேர்த்து விட்டு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தம்பி. இப்போ கேரவன் எனக்கு கொடுத்துருந்தாங்கன்னு இவங்களாம் பார்த்தோன்னா உள்ளே கூட்டு உட்கார வச்சுங்க, எல்லாரோடையும் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக எல்லாரோடையும் ஒன்றா சாப்பிட்டுக்கிட்டு, இல்லை இடம் பார்த்தாதுனாக்க வெளியே போய் மரத்தில் உட்காந்துடுறது நாங்கள் எல்லோரும். நானும் நாசர் மாமாலாம் அப்படி தானே மதராச பட்டணத்துக்கு போயிட்டு தம்பி ஏஎல் விஜய் அவர்களுடைய, அவரும் எல்லா படத்துலேயும் நான் இருக்கணும் பாரு தம்பி ஏஎல் விஜய். கர்நாடகாவில் ஷூட்டிங்கு, கேரவன் அங்கே நிற்கிது, ஒரு தோப்பில் போய் ஒரு துணியை போட்டு இது ஒரு கல்லை தலைக்கு வச்சுட்டு படுத்துக்கிட்டு இருந்தான். அது மாதிரி இயற்கை விரும்பிகள் நாங்கள்லாம். அந்த மாதிரி வந்து நிறைய நினைவுகள் எனக்கு. எதை சொல்கிறது எதை விடுறது, யாராவது ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் விட்டுறையா, எங்களெல்லாம் சொல்ல மாட்டியான்னு கேட்பாங்க. பட் எங்கள் எல்லாருக்கும் மாசிலாமணி படம் மூலியமாக ஒரு டிப்ஸு சார் நீங்கள் கொடுத்தது, ஜிம்முக்கே போகாமல் 6 பேக் வச்சுட்டு சுற்றி சும்மா அதுக்கு ஒரு அது தேங்க்யூ சொல்லிடுவோம். திடீர்னு பார்க்குறது அது வந்து இது மாதிரி 6 பேக் அப்படிங்கும்பொழுது நான் அப்படி நிற்கும் பொழுது, சார் ஒரு சின்ன ஆக்டிவிட்டிஸ் எதாவது பண்ணிக்கலாமான்னு பண்ணுங்கன்னாரு ஆர்ஆர் மனோகரன். அவரும் கிளம்பிட்டாங்க. ஒரு சாக் பீஸ் ஏதாவது ஒன்றுங்க கீழே போடு, டப்புன்னு அதை எடுத்து கோடு போட்டு 6ன்னு போட்டிங்கன்னா 6 பேக் இருக்குது, ஜிம்முக்கு போகிறது சாப்பிடாமல் இருக்கிறது அப்படின்னு. அட பாவி, எக்ஸசைஸ் பண்ணுறவங்க பூரா பேரையும் கேவலப்படுத்துட்டீங்களே ஐயா அப்படின்னாரு அவர். அதில் ரீசெண்டாக ஒரு ஸ்டேஜில் மணிகண்டன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஓஜி அவர் தான், நாங்களாம் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களை சொல்லியிருப்பாங்க டப்பிங்கில். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட வாய்ஸை கேட்டாலே போதும் சார், நம்ம கண்ணை மூடிட்டு உங்கள் வாய்ஸ் கேட்டாலே நீங்கள் எப்படி அங்கே நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு உணர்வே வந்து வந்துடும். அந்தளவுக்கு அந்த டப்பிங் எவ்வளோ இம்பார்ட்டன் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயங்க. எனக்கு அதை கற்றுக் கொடுத்த குருநார்கள், நான் சொல்கிறேன் இல்லையா, குருமார்கள் எனக்கு வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த இடத்துல ஹாஃப் சவுண்டில் சொல்லு, உதடு ஒட்டாமல் பேசு, இப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த இடத்துல இப்படி வச்சுக்கோ, அந்த இடத்துல அப்படி வச்சுக்கோ, மாடுலேஷன் இந்த இடத்துல ஜாஸ்தியாக பண்ணு, கொஞ்சம் கம்மியாக பண்ணு, ஃபீலிங்ஸுக்காக நீ கொஞ்சம் லோவாக பேசுகிறடா, ஆனால் அது கொஞ்சம் கேட்கணும்டா அப்படிம்பார் அருள்தாஸ் ஐயா. அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் எனக்கு வந்து அந்த டப்பிங்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. ஒரு காலத்தில் வந்து டப்பிங் தேட்டரே குடியாக இருந்தது, 96 மணி நேரம்லாம் கண்ணு முடிச்சு டப்பிங் பேசியிருக்கேன்.
அப்புறம் 4வது நாள் ஸ்கூட்டரில் வீடு போகும்போது கண்ணு தெரியல. அது அது வேற தூக்கம் சொக்கி சொக்கி அடிக்குது. அந்த மாதிரிலாம் போய் ஒர்க் பண்ணியிருக்கோம். நிறைய எத்தனை படங்கள்னு எனக்கு தெரியாது. நான் எத்தனை படங்கள் நடிச்சிருக்கேன்னு தெரியாது. எத்தனை படங்கள் டப்பிங் பேசியிருக்கேன்னு தெரியாது. ஒரு நாளும் புதுசாக ஷூட்டிங் போகிற ஒரு புதுமுகம் மாதிரி நினச்சிக்கிட்டு தான் போகிறது. மற்றவங்கள பார்த்து பயந்துக்கிட்டே இவங்கள்ட்ட ஒழுங்காக நடிக்கணும். எங்கள் அப்பா சொன்னாங்கல்ல, சிவாஜிப்பா, இவ்வளோ நடித்த என்னை சுற்றி எல்லாம் சிங்கம் புலியாக இருந்தது, நான் பயந்து போய் நடித்தேன்ற மாதிரி. அந்த மாதிரி அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு ரைட்டு கூட இருக்கிற யார் எப்போ கவுத்துருவாங்கன்னு தெரியாது. அதனால் நம்ம எப்போவுமே உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு எத்தனை படம் நடித்தேன், எத்தனை படம் டப்பிங் பேசினேங்கிறதெல்லாம் ஒரு ஊரே ஒரு ஹீரோவை வந்து பாராட்டுவாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் அந்த ஹீரோவை என்னப்பா நீ என்ன பெருசாக பண்ணிட்ட இது பண்ணிட்ட அவன் அயோக்கிய பையன்ப்பா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கேரக்டருக்கு நீங்கள் டப் பண்ணியிருப்பீங்க. அது சின்ன வயசில் பார்க்கும்போது அப்போ சின்ன பசங்களாக இருக்கும்போது எங்களுக்கு தெரியாது நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க. ஆனால் பா என்னப்பா இப்படி பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எந்த படம் சொல்கிறீங்க? ஸ்பைடர்மேன் சார். ஸோ அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் வருவார் இல்லையா, ஸோ அந்த கம்பெனி ஓனர். அப்போ வந்து புதுசாக கேமராமேனாக ஸ்பைடர்மேன் ஜாயின் பண்ண வருவார். அப்போ வந்து அந்த கேரக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி நீ தான் புது கேமராமேனா, சீக்கிரம் வரது இல்லையா, ஓகே பழைய கேமராமேன் வந்து விரல் நகை சுற்றி எலுமிச்சை பத்தோடு சுற்றிட்டு இருக்கான், வந்து ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு காமெடி கலந்த ஒரு வேகமாக பேசுகிறது. சூப்பர் ஸ்டார் எப்படி டைலாக் வேகமாக பேசும்போது அது நமக்கு புரியுமோ அந்த மாதிரி சார் நீங்கள் பேசுகிறதுமே டைலாக் வேகமாக பேசுவீங்க, அதில் காமெடி இருக்கும், அதில் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ரசிக்க வச்சுக்கிட்டே இருப்பீங்க. அது எல்லா டைலாகையும் நம்ம ஸ்லோவாகவும் பேச முடியாது, எல்லா டைலாக்கையும் ஸ்பீடாகவும் பேச முடியாது. அதுக்குன்னு ஒரு வேகம் இருக்குது இல்லையா. இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு இவ்வளோ ஸ்பீடாக பேசணும், இந்த இடத்துலேருந்து பேசும்பொழுது என்னமோ காலம் இந்த மாதிரி பண்ணிடுச்சு அப்படிங்கிறது வேறு. என்னமோ காலம் இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னாக்கா அது நல்லா இருக்குமா? இந்த வார்த்தைக்கு இந்த உச்சரிப்பு இருக்குது, இந்த ஒலி இருக்குது, இந்த ஸ்பீடு இருக்குன்றது இருக்குது இல்லையா. அதுதான் மொழியின் சிறப்பு அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி அது ஸ்பைடர்மேன் ஒரு நல்ல படம். ஷஷாங்க் ரிடம்ஷன் மார்கன் ஃப்ரீமேன் அவருக்கு பேசி அது எங்கள் சகோதரியின் மகன் எழுதினார். மார்கன் ஃப்ரீமேனுக்கு பேசினது. அதையும் நிறைய பேர் வந்து ஆங்கிலத்தோட தமிழ் ரொம்ப ரசித்தாங்க. ஒரு பெஸ்ட்டு ஃபிலிம் அது. ஒரு ஜெயிலில் போய் மாட்டிக்கிட்டவருடைய கதை ரொம்ப நல்லா. அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய சவாலாக பேசின ஐயா காமராஜர் அவர்களுக்கு பேசினது. அந்த மாதிரி நிறைய இன்னும் கேரக்டர்ஸ் நிறைய நடிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இதன் மூலமாக நான் வந்து எல்லா இயக்குநர்களுக்கும் நான் அதை ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். எனக்கு நல்ல நல்ல கேரக்டரை கொடுங்க, என்னை ஒழுங்காக நடிக்க வைங்க அப்படின்னு. தோல்வி அடையாமல் முயற்சியை தொடர்ந்து கொண்டே இருங்கள். அதுதான் என்னுடைய இதுதான் என்னுடைய வேண்டுகோள், வேறு ஒன்றும் கிடையாது. எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும். நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி அபிராமி பட்டருடைய பாடல் மாதிரி, கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத துணையும் அன்பகலாத மனைவியும்னு அவர் சொல்லியிருப்பார். துணையும் நான் 2 பேருக்கும் சேர்த்து ஐயாவுடைய ஆசீர்வாதத்தோடு நான் மாற்றி சொல்கிறேன். அன்பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லா வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும். எங்கேயாவது வார்த்தை தவறுஞ்சா பார்த்தீங்களா? இல்லை. இந்த மாதிரி தமிழை பேசி பேசி பழகுனா வார்த்தை தவறாது. என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க கேட்டாங்க, இவ்வளோ வேகமாக பேசுகிறோம், வார்த்தை பிளிரவே மாட்டேங்குது. பிளிறது யானடா, இது பிளறதுடா. அதாவது ஏதோ ஒன்று நடக்காத, அப்புறம் எப்படி வரும்? அந்த மாதிரி தமிழை வந்து பல விதம் மெட்ராஸ் தமிழ்னா இருக்கிறேன் அப்படின்னு பேசுகிறது, ஏனஜி நல்லா இருக்கல அப்படிங்கிறது, இந்த மாதிரி பல ஸ்லாங்ஸும் கற்றுக்கணும். எல்லாத்தையும் நான் என் மகனுக்கு அறிவுரை சொல்லுவேன். என் மகன் வயதில் உள்ளவர்களுக்கும் இதையே நீங்கள் என்னுடைய அறிவுரையாக ஏற்றுக்கிட்டாலும் சரி, வேண்டுகோளாக ஏற்றுக்கிட்டாலும் சரி அப்படிங்கிறது தான். எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த உங்களுக்கும் உங்களுடைய தொலைக்காட்சிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.